வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசுக்கிட்டேருந்து இப்போ ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லி 4 விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அதை எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் அதிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சுருக்கெழுத்து டச்சர், அதுக்கப்புறம் தச்சர், இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர்னு சொல்லி 4 விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 4 கேட்டகரிலையும் ஒவ்வொரு வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரிக்கும் ஒவ்வொரு வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா, சுருக்கெழுத்து டச்சர் இதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டச் எழுத்து சுருக்கெழுத்து ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்த கேட்டகரி தச்சர் மட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றது தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுமே டச் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளருக்கு நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தாலும் போதும் விண்ணப்பிச்சுக்கலாம். அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் ஆயிருந்தாலும் போதுமானது, இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்குன்னு சொல்லி அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல, நீங்களாவது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இமேஜை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கை கீழே நான் டெலிகிராம் குரூப்பில் கொடுக்கேன். மறக்காமல் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சைடில் உங்கள் ஃபோட்டோவெல்லாம் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சென்னை, இந்த அட்ரஸ்க்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பும்போது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் ஆதார் கார்டுன்னு சொல்லி எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.